வணக்க மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு வங்கிகள் பொது நகைக்கடன் தள்ளுபடி தகுதி வாய்ந்த பயனாளிகளுடைய பட்டியலை இந்த ஆண்டு டிசம்பர் 31 முன்னாடி வெளியிட போகிறாங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றணும், 5 சவரன் மேல் கீழ் யாருக்கெல்லாம் இந்த நகை தள்ளுபடி உண்டு, மீண்டும் இப்போ நகை தள்ளுபடி நகை அடமானத்தில் வச்சா கூட தள்ளுபடி கிடைக்குமா, இவற்றை குறித்து இந்த வீடியோவில் முக்கிய தகவலை நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு சில குறிப்பிட்ட 8 வங்கிகளுக்கு மட்டுமே நகைக்கடன் தள்ளுபடியை அரசு அறிவிக்கிருக்காங்க. வரக்கூடிய தேர்தலில் இந்த முக்கிய அறிவிப்பு வருங்க. ஸோ தேர்தல் ஆட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்தல் வாக்குறுதிகளையும் அள்ளி வீசிட்டாங்க. 5 சவரனுக்கு மேலே இருந்தாலும் சரி, 5 சவரனுக்கு கீழே இருந்தாலும் சரி, 5 சவரன் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நகைக்கடன் தள்ளுபடி அனைத்து மக்களுக்குமே போய் கிடைக்கும் வகையில் அரசு பார்த்திங்கன்னா ஏற்பாடுகள் அனைத்துமே செஞ்சுட்டு வராங்க. இந்த டைம் பொறுத்த வரைக்கும் நகையுடைய ரேட் ஏறிடுச்சுங்க. ஏன் அந்த 5 சவரனுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் தள்ளுபடி, மேலே இருந்தாலும் தள்ளுபடி அப்படின்றத எல்லாருமே கேட்குறாங்க. நகையுடைய ரேட்டு தாறுமாறாக ஏறிட்டுருக்கு. இதனால் தமிழக அரசு பார்த்திங்கன்னா 5 சவரனுக்கு மேலே இருந்தாலும் தள்ளுபடி வழங்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் போய்ட்டுருக்கு. 5 சவரனுக்குள்ளே இருந்தாலும் தள்ளுபடி வழங்கலாம். ஸோ குறிப்பிட்ட தேதி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப வரக்கூடிய டிசம்பர் 31/12/2025 முன்னாடி நீங்கள் நகைக்கடன் பேங்க்கில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா தள்ளுபடிக்கு எலிஜிபிள் கேண்டிடேட்டாக இருக்க முடியுங்க. அதற்கு பின்னாடி வரக்கூடிய 1/12/2026 அன்னைக்கு வாங்கினா கூட நகைக்கடன் தள்ளுபடிக்கு எலிஜிபிலிட்டி ஆக மாட்டேங்க. ஏன்னா எலெக்ஷன் டைமுங்க இது. ஸோ அதனால் டேட் எல்லாமே கிளியராக செக் பண்ணுவாங்க. இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் தள்ளுபடி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்றது மட்டும்தான் நமக்கு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும்ன்றதை கொஞ்சம் கிளாரிட்டியோடு பார்த்துக்கோங்க. ஸோ இதில் தான் நகைக்கடன் தள்ளுபடியே அடங்கியிருக்குங்க. நகைக்கடன் தள்ளுபடி குறித்து ஒரு சில முக்கியமான தகவல்கள் எல்லாமே வந்திருக்கு. கிட்டத்தட்ட 5 சவரனுக்குள்ளே இருந்துச்சுன்னா 5 லட்ச ரூபா வரைக்கும் தள்ளுபடி, 5 சவரனுக்கு மேலே இருந்தாலும் 6 லட்ச ரூபா வரைக்கும் தள்ளுபடி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாதுங்க. ஸோ ஒரு சில மாற்றங்கள் பார்த்திங்க அப்படின்னா தங்க நகை கடனில் மாற்றி அமைச்சிருக்காங்க. என்ன அந்த சில மாற்றங்கள் அப்படின்றதையும் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழக அரசு ஒரு சில 8 பேங்க்கை மட்டும்தான் குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க. இந்த பேங்க் வைத்திருக்க நபர்களுக்கு மட்டுமே நாங்கள் நகை கடன்களை தள்ளுபடி செய்வோம், மற்றபடி மற்ற பேங்க்குகளுக்கு தள்ளுபடி பண்ண மாட்டோம். நகை கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி என்பது அதிர்ச்சி கொடுக்கும் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையுடைய லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக தேர்தல் அறிக்கையை தயாரிப்புக்காக குழுக்களுக்காக அதை கொடுக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டே சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடனில் இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் கொண்டு இருக்காங்க. ஸோ தேர்தல் விரைவில் வரப்போகிறது, நகைக்கடன் தள்ளுபடி ஆக போகிறது என்ற பெருத்த நம்பிக்கையில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் பெறுவதில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றன. இது சம்பந்தமாக மாநில அரசு மேற்கொள்ளும் நகைக்கடன்கள், இந்த கடனை பெறுவதற்கான செயல்முறைகள், நிபந்தனைகள் என்னென்ன அதை அறிந்து மீண்டும் கூட நீங்கள் நகைக்கடனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. நகைக்கடனை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நாட்டை பொறுத்தவரை விவசாயம் பிரதான தொழிலாக உள்ளது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நகைக்கடன் தள்ளுபடி கூட்டுறவு, அதிலும் அதிகமாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு, மத்திய வங்கி, நிலவள வங்கி போன்றவற்றில் வாங்குவதை விவசாயிகள் மிகுந்த நம்பிக்கையோடையும் ஆர்வத்தையும் அதிகமாக காட்டிகிட்டு இருக்காங்க. இதற்கு காரணம் தங்க நகைகளை வங்கியில் பெறுவதற்கு இருக்கிற கெடுபுட்டிகள் அந்த சைடு அதிகமாக இருக்கிறதுனால இதில் இந்த நகைகளை வாங்குறதுக்கே அதிகப்படியான பேர் இருக்காங்க. ஸோ நிபந்தனைகள், விதிமுறைகள் எதுவுமே கிடையாது. வட்டி விகிதம் எதுவும் குறையாது. வங்கிகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா வட்டி விகிதம் மாறினாலும் மொத்தத்தில் வட்டி விகிதம் குறையாதுங்க. அதனால தான் மாநில, மாவட்ட தலைமை கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள், நகர கூட்டுறவு சங்கங்கள் அடமான வைக்க பெயரில் நகை கடன் வழங்கப்பட்டு வருகிறதுங்க. ஸோ இது எல்லாருமே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். நகை கடன்களை விரைவில் தள்ளுபடி பண்ண போகிறாங்க. வரக்கூடிய எலெக்ஷன் டேட்டுக்கு முன்னாடியே கூட தள்ளுபடியாகும், இல்லை எலெக்ஷன் டேட்டுக்கு அடுத்த நாள் தள்ளுபடி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எலெக்ஷனில் திமுக ஒரு வேளை வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி
பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, டிஎன்எஸ்டிசியாக இருந்தாலும் சரி, நகை கடன்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை கொடுப்பாங்க, மிகப்பெரிய ஒரு நல்ல முயற்சியை செய்வாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பியில் நம்மளுடைய நகை கடன்களில் இந்த தகவல்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுது. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்க மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு வங்கிகள் பொது நகைக்கடன் தள்ளுபடி தகுதி வாய்ந்த பயனாளிகளுடைய பட்டியலை இந்த ஆண்டு டிசம்பர் 31 முன்னாடி வெளியிட போகிறாங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றணும், 5 சவரன் மேல் கீழ் யாருக்கெல்லாம் இந்த நகை தள்ளுபடி உண்டு, மீண்டும் இப்போ நகை தள்ளுபடி நகை அடமானத்தில் வச்சா கூட தள்ளுபடி கிடைக்குமா, இவற்றை குறித்து இந்த வீடியோவில் முக்கிய தகவலை நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு சில குறிப்பிட்ட 8 வங்கிகளுக்கு மட்டுமே நகைக்கடன் தள்ளுபடியை அரசு அறிவிக்கிருக்காங்க. வரக்கூடிய தேர்தலில் இந்த முக்கிய அறிவிப்பு வருங்க. ஸோ தேர்தல் ஆட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்தல் வாக்குறுதிகளையும் அள்ளி வீசிட்டாங்க. 5 சவரனுக்கு மேலே இருந்தாலும் சரி, 5 சவரனுக்கு கீழே இருந்தாலும் சரி, 5 சவரன் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நகைக்கடன் தள்ளுபடி அனைத்து மக்களுக்குமே போய் கிடைக்கும் வகையில் அரசு வந்து பார்த்திங்கன்னா ஏற்பாடுகள் அனைத்துமே செஞ்சுட்டு வராங்க. இந்த டைம் வந்து பொறுத்தவரைக்கும் நகையுடைய ரேட் ஏறிடுச்சுங்க. ஏன் அந்த 5 சவரனுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் தள்ளுபடி, மேலே இருந்தாலும் தள்ளுபடி அப்படின்றத எல்லாருமே கேட்குறாங்க. நகையுடைய ரேட்டு தாறுமாறாக ஏறிட்டுருக்கு. இதனால் தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா 5 சவரனுக்கு மேலே இருந்தாலும் தள்ளுபடி வழங்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் போய்ட்டுருக்கு. 5 சவரனுக்குள்ளே இருந்தாலும் தள்ளுபடி வழங்கலாம். ஸோ குறிப்பிட்ட தேதி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப வரக்கூடிய டிசம்பர் 31/12/2025 முன்னாடி நீங்கள் நகைக்கடன் பேங்க்கில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா தள்ளுபடிக்கு எலிஜிபிள் கேண்டிடேட்டாக இருக்க முடியுங்க. அதற்கு பின்னாடி வரக்கூடிய 1/1/2026 அன்னைக்கு வாங்கினா கூட நகைக்கடன் தள்ளுபடிக்கு எலிஜிபிலிட்டி ஆக மாட்டேங்க. ஏன்னா எலெக்ஷன் டைமுங்க இது. ஸோ அதனால் டேட் எல்லாமே கிளியராக செக் பண்ணுவாங்க. இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் தள்ளுபடி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்றது மட்டும்தான் நமக்கு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும்ன்றதை கொஞ்சம் கிளாரிட்டியோடு பார்த்துக்கோங்க. ஸோ இதில் தான் நகைக்கடன் தள்ளுபடியே அடங்கியிருக்குங்க. நகைக்கடன் தள்ளுபடி குறித்து ஒரு சில முக்கியமான தகவல்கள் எல்லாமே வந்திருக்கு. கிட்டத்தட்ட 5 சவரனுக்குள்ளே இருந்துச்சுன்னா 5 லட்ச ரூபா வரைக்கும் தள்ளுபடி, 5 சவரனுக்கு மேலே இருந்தாலும் 6 லட்ச ரூபா வரைக்கும் தள்ளுபடி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாதுங்க. ஸோ ஒரு சில மாற்றங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்க நகை கடனில் மாற்றி அமைச்சிருக்காங்க. என்ன அந்த சில மாற்றங்கள் அப்படின்றதையும் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழக அரசு ஒரு சில 8 பேங்க்கு மட்டும்தான் குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க. இந்த பேங்க் வைத்திருக்க நபர்களுக்கு மட்டுமே நாங்கள் நகை கடன்களை தள்ளுபடி செய்வோம், மற்றபடி மற்ற பேங்க்குகளுக்கு தள்ளுபடி பண்ண மாட்டோம். நகைக்கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி என்பது அதிர்ச்சி கொடுக்கும். திமுகவுடைய தேர்தல் அறிக்கையுடைய லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக தேர்தல் அறிக்கையை தயாரிப்புக்காக குழுக்களுக்காக அதை கொடுக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டே சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடனில் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து கொண்டு இருக்காங்க. ஸோ தேர்தல் விரைவில் வரப்போகிறது, நகைக்கடன் தள்ளுபடி ஆக போகிறது என்ற பெருத்த நம்பிக்கையில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் பெறுவதில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இது சம்பந்தமாக மாநில அரசு மேற்கொள்ளும் நகைக்கடன்கள், இந்த கடனை பெறுவதற்கான செயல்முறைகள், நிபந்தனைகள் என்னென்ன அதை அறிந்து மீண்டும் கூட நீங்கள் நகைக்கடனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. நகைக்கடனை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நாட்டை பொறுத்தவரை விவசாயம் பிரதான தொழிலாக உள்ளது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நகைக்கடன் தள்ளுபடி கூட்டுறவு, அதிலும் அதிகமாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு, மத்திய வங்கி, நிலவள வங்கி போன்றவற்றில் வாங்குவதை விவசாயிகள் மிகுந்த நம்பிக்கையோடையும் ஆர்வத்தையும் அதிகமாக காட்டிகிட்டு இருக்காங்க. இதற்கு காரணம் தங்க நகைகளை வங்கியில் பெறுவதற்கு இருக்கிற கெடுபுட்டிகள் அந்த சைடு அதிகமாக இருக்கிறதுனால இந்த நகைகளை வாங்குறதுக்கே அதிகப்படியான பேர் இருக்காங்க. ஸோ நிபந்தனைகள், விதிமுறைகள் எதுவுமே கிடையாது. வட்டி விகிதம் எதுவும் குறையாது. வங்கிகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வட்டி விகிதம் மாறினாலும் மொத்தத்தில் வட்டி விகிதம் குறையாதுங்க. அதனால தான் மாநில, மாவட்ட தலைமை கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள், நகர கூட்டுறவு சங்கங்கள் அடமான வைக்க பெயரில் நகை கடன் வழங்கப்பட்டு வருகிறதுங்க.
ஸோ இது எல்லாருமே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். நகை கடன்களை விரைவில் தள்ளுபடி பண்ண போகிறாங்க. வரக்கூடிய எலெக்ஷன் டேட்டுக்கு முன்னாடியே கூட தள்ளுபடியாகும், இல்லை எலெக்ஷன் டேட்டுக்கு அடுத்த நாள் தள்ளுபடி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எலெக்ஷனில் திமுக ஒரு வேளை வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, டிஎன்எஸ்டிசியாக இருந்தாலும் சரி, நகை கடன்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை கொடுப்பாங்க, மிகப்பெரிய ஒரு நல்ல முயற்சியை செய்வாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பியில் நம்மளுடைய நகை கடன்களில் இந்த தகவல்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுது. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.